கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் கிருபையால் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் லூக்கா 11வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கேட்கிறதை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். யாக்கோபுக்கு தன்னுடைய சொந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறணும். தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து யாக்கோபுக்கு பயம். என்ன பண்றாரு? தனித்து ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் போராடுகிறார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் அப்படி என்று சொல்லுகிறார். அது ஒரு போராட்டம், ஆண்டவரோடு ஒரு வைராக்கியமான ஜெபம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறோமா? கிடையாது. விசுவாசத்தோடு போராட மாட்டோம். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரை என்று கேட்கிறோமா? நமக்குள்ளே ஒரு சந்தேகம். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதையே நாடுங்க. இயேசுவே, எனக்கு இந்த காரியத்தை முடித்து தாங்கப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும், சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, பிசினஸ்ல ஆசீர்வாதத்தை தாங்க, வேலையில் ஆசீர்வாதத்தை தாங்க, பிள்ளைகளிடத்தில் ஆசீர்வாதம். ஆண்டவரே, உம்முடைய காரியம் ஆசீர்வாதமாய் ஜெயமாய் முடியட்டும். அப்படி என்று ஜெபம் பண்ணணும். எலியாவை பாருங்க, மழைக்காக ஜெபம் பண்ணுகிறான். 6 முறை ஜெபம் பண்ணும் போது தனிமையான ஜெபம் அல்ல. யாக்கோபு தனியா ஜெபம் பண்றாரு. ஆனால் எலியா தனியா ஜெபம் பண்ணல. எலியா தன்னுடைய வேலைக்காரனை வைத்துக் கொண்டு ஜெபிக்கிறாரு. வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, மேகம் வெளியே எழும்பி இருக்கான்னு போய் பாரு. பார்த்துட்டு திருப்பி வருவான். ஆண்டவரே இல்ல. 3வது நாள் பார்க்க சொன்னாரு, இல்லை. 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், அப்படி என்று பார்க்கிறான். 6 முறையும் மேகம் கொஞ்சம் கூட வரல. வெறுமை மாத்திரம் பார்க்கிறான். விசுவாசத்தோட ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறாரு. 7வது முறை ஜெபிக்கும் போது ஒரு கையளவு மேகம் எழும்பிற்று. வேலைக்காரன் சொல்றான், ஆண்டவரே, ஒரு கையளவு மேகம் எழும்பினது, மழை தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இந்த வார்த்தையை கேட்கின்றதான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? கேளுங்க தேவ சமூகத்துல. ஆனால் பிடிவாதமா, வைராக்கியமா, விசுவாசத்தோடு கேளுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபத்தை செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை யாக்கோபை போல, எலியாவை போல ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்பிக்கையோட கேட்க வேண்டும். நம்பிக்கை இல்லாம கேட்பீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்காது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாம் இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் நீர் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை தாங்குங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கின்றார்களோ எல்லாவற்றையும் நீர் பரத்திலிருந்து வாய்க்க பண்ணும் சுவாமி. நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இன்றைக்கு யாக்கோபை போல, எலியாவை போல, தானியேலை போல, தாவீதை போல நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கக்கூடாதப்பா. எங்களுடைய அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, எதை கேட்டாலும் நம்பிக்கையோடு உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவத்தை எங்களுக்கு தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை நிறுத்தி அநேகரை ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை எங்களுக்கு நடத்துங்கப்பா. ஆசீர்வதித்து கிரியை செய்யும் ஆண்டவரே. வியாதியாக இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினர் அவர்களை தொட்டு நீர் சுகப்படுத்தும் ஆண்டவரே. நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தரலாம். இன்றைய நாளிலே பிறந்த நாட்களை காண்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சுவாமி. அவர்களை ஒரு விசை ஆசீர்வதியும். புதிய வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது அவர்கள் புது புது நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபையை தாரும். அவர்கள் உமக்கு பிரியமான பிள்ளையாக தேவ பக்தியில் வளர வேண்டிய கிருபையை கொடுத்தரலாம் சுவாமி.
அனைவரையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தாழ்த்துகிறேன் அப்பா. குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.